இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூரில் கள் இறக்கியதாக கூறி பணியேறும் தொழிலாளி மணிகண்டனை எஸ்ஐ இசக்கிராஜா துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போலீசாரை மணிகண்டன் தாக்கியதால் தற்காப்புக்காகவே எஸ்ஐ இசக்கிராஜா சுட்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் வீட்டிலிருந்த மணிகண்டனை திட்டமிட்டே பனிமரம் உள்ள பகுதிக்கு அழைத்து சென்று எஸ்ஐ இசக்கிராஜா சுட்டதாக அவரது பெற்றோர் கூறினர். இதற்கிடையில் துப்பாக்கிச்சூடுக்கு முன் வீட்டில் இருந்த மணிகண்டனை எஸ்ஐ இசக்கிராஜா மற்றும் போலீசார் இருசக்கர வாகனத்தில் பனங்காட்டுக்கு அழைத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மணிகண்டன் பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் என டாக்டர்கள் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முண்டடிப்பட்டு பாதிக்கப்பட்ட மணிகண்டன் பேசுறேன். எங்க வீட்டுல இருந்து சும்மா இருந்தவன கூட்டு போய் என்னைய காட்டுக்கு இது மாதிரி கல் வைக்க கூட்டு போனாங்க. என்ன பயணி தான் இருந்தது. நான் 2 பேருக்கும் பொறுத்தது பயணி தான். ஆனா அவங்க அந்த 2 பேர்த்தையும் மிரட்டி பயணி கல் இருந்து மிரட்டி இருக்காங்க. நான் பணத்தொழில் தான் பண்ணுவேன். பனையில ஏற சொன்னாங்க. பனையில ஏறினேன். பானையா ஒத்து காட்டிட்டேன். 2வது பானை அவுக்கும் போது எங்க அண்ணன் அதுக்குள்ள பக்கத்துல வந்தாங்க. அவங்க வீடியோ எடுத்தாங்க. போனை பிடிங்கிட்டு எல்லாம் தரக்குறவா எங்க அண்ணன் மோனையும் எங்க அண்ணனையும் கீழே தள்ளிட்டாங்க. அதுக்கடுத்து எங்க அண்ணன் மோனை பச்சையா பேசுனாங்க. இது எனக்கு சொல்லக்கூடாது வீடியோல. இது இவ்வளவுக்குள்ள கேவலமா பேசுனாங்க. எனக்கு சொன்னாதான் எனக்கு இது மனசு ஆரம்பிச்சு சொல்லுவேன். அதுக்கடுத்து எங்க அப்பாவை ரொம்ப தரக்குறவா பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எங்க அண்ணன் பொண்ணு அடிக்க போனாங்க. அடிக்க போகும்போது நான் தடுக்கும் போது எனக்கு ஒரு அறை தலையில பட்டுச்சு. 2வது மறுத்து அடிக்க போகும்போது தடுக்கும் போது வரப்பு தவறி 2 பேரும் கீழே உருண்டோம். அதுல அவருக்கு நெத்தியில காயம் பட்டுச்சு. காயம் பட்டதும் கட்டை சொருவி இருந்தது. நான் தான் இழுத்து கட்டையை தூர உருவினேன். கட்டையை உருவி பக்கத்துல கிடந்த அந்த கொலையை கசக்கி அதில் வச்சோம்னா ஆறிடும். அதுக்கு வந்து அதை எடுத்தேன். அதுக்குள்ள அவங்க எங்க அண்ணன் கையில இருந்த போனை தூர போட்டுட்டு விறுவிறுன்னு எந்திரிச்சு போனவங்க உங்க போனு கிடக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். எடுத்தவங்க தடவுடன் 2 காலையும் சுட்டுட்டாங்க. சுட்டு முடிச்சதும் நெஞ்சில காலை வச்சு அதுக்கு அடுத்து எங்க ஐயாவை என் நெஞ்சில காலை வச்சு நான் சொல்லுற மாதிரி சொல்லணும்னா உன் பிள்ளையையும் உன் சின்ன மோனையும் பெரிய மோனையும் இடையே கொண்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு மிரட்டினாங்க. அதை நம்பி எங்க அப்பா அந்த வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு தண்ணி அடிப்பதோ சிகரெட்டோ புகையிலையோ எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. இதுவரைக்கும் நான் பயன்படுத்தினது கிடையாது. பயன்படுத்தவும் மாட்டேன். இவங்க தேவையில்லாம எங்க அப்பாட்ட அப்படி இப்படின்னு 1க்கு 2 பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்காங்க. ஆஸ்பத்திரியில ராஜசுந்தரம் டாக்டர் நீ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. எனக்கு இன்னும் காலுக்குன்னே சரியாகல. டிஸ்சார்ஜ் ஆகனா நான் டிஸ்சார்ஜ் ஆகி எங்க சார் போக முடியும்? எனக்கு கால் நடக்க கூட முடியல. ஒழுங்கா பாத்ரூம் கூட போக முடியல. இவங்க அது பேரு ஆதரவாளர் அவரு போலீஸா இல்ல பப்ளிக்கா யாருன்னே தெரியல. சமரசமா கான்பரன்ஸ் பேருவான்னு கூப்பிட்டு பேசுறாங்க. என்னை மறந்துட்டாங்க. நீங்க தான் ஏதாவது என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்.